அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெரி ஹாப்பி மண்டே. நேற்று நம்ம சேனலில் சாம்சங் கேலக்ஸி M51 உடைய அன்பாக்சிங் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். ஒருவேளை நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நான் கார்டு கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய அன்பாக்சிங் கூடவே இதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸும் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லை, ரியல்மியுடைய அப்கமிங் டிவைசஸ் என்னென்ன 2020க்கானது அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்துடலாம். டெக் நியூஸ் நம்பர் 323ல் இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது, தவறாமல் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வனா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். வாட்ஸ்அப் ஃபைனலாக நம்ம எல்லாருமே இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு ஃபீச்சர் ரோல் அவுட் பண்ண போகிறாங்க. இந்த ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டி டிவைஸ் சப்போர்ட் ஃபீச்சர். வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லும்போது இது ரொம்பவே பாப்புலரான சேட் ஆப். இந்த ஆப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இவ்வளோ நாள் நம்ம ஒரே ஒரு டிவைஸில் தான் யூஸ் பண்ண முடியும். அதாவது ஒரு டிவைஸ்லேருந்து இன்னொரு டிவைஸ்க்கு நம்ம மாறும்போது வந்து ஆட்டோமேட்டிக்காக பழைய டிவைஸ்லேருந்து நம்ம லாக் அவுட் பண்ணி தான் ஆகணும். ஆனால் இனிமேல் வந்து ஒரே டைமில் நம்ம 4 டிவைஸில் யூஸ் பண்ணலாம். இந்த மல்டி டிவைஸ் சப்போர்ட் வந்து வாட்ஸ்அப் ரோல் அவுட் பண்ண போகிறோம். இந்த ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்சமயம் லேட்டஸ்ட் பேட்டா வெர்ஷனில் இருக்குது. யார் வேணாலும் வாட்ஸ்அப் உடைய பேட்டா வெர்ஷனில் போய் இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது கூடிய விரைவில் ஸ்டேபிள் வெர்ஷன் வந்து எல்லாருக்கும் ரோல் அவுட் ஆக போகிறதா தெரியுது. அது மட்டும் இல்லை, வாட்ஸ்அப் உடைய இந்த மல்டி டிவைஸ் ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரே சமயத்தில் 4 டிவைஸ் யூஸ் பண்ணும்போதும் வந்து ஒவ்வொரு இதுலையும் நம்ம வந்து பண்ணக்கூடிய சேட் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக சிங்க்ரனைஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயத்தில் வந்து இப்போ செக்யூரிட்டி அப்டேட்லையும் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நிறைய ஹைலைட்டட் ஃபீச்சர்ஸோட வாட்ஸ்அப் உடைய மல்டி டிவைஸ் ஃபீச்சர் வந்து கூடிய விரைவில் லான்ச் ஆகும்போது ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்குது. எத்தனை பேர் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க இந்த அப்டேட்டில்? ஆப்பிள் ரீசெண்டாக iOS 14 அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த iOS 14ல் வந்து நிறைய ஹைலைட்டிங் ஃபீச்சரும் இவங்க கொடுத்துருந்தாங்க. அதில் ஒரு ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பிக்சர் இன் பிக்சர் மோட் ஆர் பிப் மோட் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக யூடியூப் வந்து பிளாக் பண்ணிட்டா தான் தெரிய வருது. பிக்சர் இன் பிக்சர் மோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியும். தெரியாதவங்களுக்கு இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக நம்ம யூடியூப் வீடியோ வந்து ப்ளே பண்ணும்போது ஆப்லேருந்து வெளியே வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக அந்த வீடியோவும் க்ளோஸ் ஆகிடும். பட் இந்த பிக்சர் இன் பிக்சர் மோட் இருந்தால் வந்து நீங்கள் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணாலோ இல்லைனா வேறு ஏதாவது ப்ரௌசர் பண்ணாலோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து யூடியூப் வீடியோ வந்து உங்களுக்கு ப்ளே ஆகிட்டே இருக்கும். அதாவது மல்டி டாஸ்கிங் ஈஸியாக பண்ண முடியும். அதுதான் இந்த பிக்சர் இன் பிக்சர் மோட். பட் இது வந்து டிஃபால்ட்டாக வந்து உங்களுக்கு ப்ரீமியம் யூடியூப் யூசர்ஸ்க்கு வந்து அவைலபிளாக இருக்குது. அதே வந்து ஃப்ரீ யூசர்ஸ் யாருக்குமே இது அவைலபிளாக இல்லை. ஆனால் ஆப்பிள் iOS 14 அனௌன்ஸ் பண்ண உடனே இந்த பிப் மோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எல்லா யூசர்ஸ்க்குமே எனேபிள் ஆயிடுச்சு. யூடியூப்ல வந்து ஃப்ரீயாக யூஸ் பண்ணுறவங்களும் சரி, ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் வச்சிருக்கிறவங்களும் சரி, எல்லாருக்குமே வந்து இது எனேபிள் ஆனதுனால யூடியூப் வந்து இதை பிளாக் பண்ணிட்டா தான் தெரியுது. அது மட்டும் இல்லை, தற்சமயம் இது ப்ரீமியம் யூசர்ஸ்க்கு ஒர்க் ஆகிறதாகவும் அதே வந்து ஃப்ரீ யூசர்ஸ் யாருக்குமே வந்து ஐஃபோனில் இந்த ஃபீச்சர் ஒர்க் ஆகலை அப்படின்னு தெரியுது. அது மட்டும் இல்லை, ஐபேடில் வந்து இந்த ஃபீச்சர் ஃப்ரீயாக இருக்கிறவங்களுக்கும் சரி, சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கிறவங்களுக்கும் ஒர்க் ஆகிறதா வந்து சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது யூடியூப் பிளாக் பண்ணிட்டாங்களா இல்லைனா வந்து ஏதாவது பக்கா அப்படின்னு சொல்லி ஆப்பிள் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பார்க்கலாம் எல்லா யூசர்ஸ்க்கும் இந்த பிப் மோட் இனிமேல் கிடைக்குதா இல்லைனா வந்து யூடியூப் இதை வந்து பெர்மனெண்ட்டாக பிளாக் பண்ணுறாங்களான்னு. அமேசானுடைய கிராண்ட் டே சேல் எக்ஸ்க்ளூசிவாக கேமிங்காக இவங்க கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த சேல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு தான் லாஸ்ட்டு. இதில் வந்து உங்களுக்கு எல்லா கேமிங் ரிலேட்டடான கன்சோல்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ்க்கெல்லாம் வந்து ஆஃபர் இருக்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி வந்து கேமிங் லேப்டாப், டெஸ்க்டாப், கேமிங் கன்சோல்ஸ், அதுக்கப்புறம் கிராஃபிக் கார்டு, இதிலெல்லாம் வந்து உங்களுக்கு மேஜர் ஆஃபரோட வந்து இவங்க கொடுக்கறதா தெரியுது. இதில் பெஸ்ட் ஆஃபரில் இருக்கிறது உங்களுக்கு கேமிங் லேப்டாப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஏசருடைய நைட்ரோ 5, அதுக்கப்புறம் லெனோவாவுடைய லெஜெண்ட் 5, இது ரெண்டுமே ஆஃபரில் இருக்குது. அதே கேமிங் மானிட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்ஜியுடைய 24 இன்ச் வந்து உங்களுக்கு பெஸ்ட் ஆஃபரில் இருக்குது. மவுஸ் அண்ட் கீபோர்ட் காம்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல் ஏலியன் வேர் ப்ரோ வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அதே கேமிங் ரூட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிபி லிங்க் உங்களுக்கு ஆஃபரில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் ஒருவேளை ஐசிஐசிஐ பேங்க்குடைய கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு யூஸ் பண்ணிங்கன்னா வந்து இமீடியட்டாக உங்களுக்கு ஆஃபர்ஸ் இருக்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் கேமிங் ரிலேட்டடாக ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணணும்னா இந்த ஆஃபரை நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். சாம்சங் கேலக்ஸி டேப் A7 2020 கூடிய விரைவில் இந்தியாவில் லான்ச் ஆகும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஏற்கனவே இது சாம்சங் இந்தியாவில் வந்து சப்போர்ட்டிவ் பேஜில் இருந்தது. இப்போ அமேசானுடைய லேண்டிங் பேஜில் நோட்டிஃபை மீயோட வந்திருக்கு. ஸோ இந்த டேப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஏற்கனவே குளோபலாக லான்ச் ஆனது தான் இப்போ இந்தியாவிலே இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. இதோட ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது சிங்கிள் கேமராஸோட வருது. ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு 5 மெகா பிக்சல், ரியர் சைடில் 8 மெகா பிக்சல். சிப்செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Snapdragon 662. பட் பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7040 mAh மேசிவ் பேட்டரியோட இவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோபலாக லான்ச் ஆன அதே ப்ரைஸிங்க்கு கன்சிடர் பண்ணி பார்க்கும்போது அப்ராக்சிமேட்டாக 20,000 ப்ரைஸ் செக்மெண்ட்லேருந்து 28,000 வரைக்கும் இது லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ சாம்சங் உடைய டேப் A7 கூடிய விரைவில் இந்தியாவில் நம்ம எதிர்பார்க்கலாம். சாம்சங் கூடிய விரைவில் 4 புது கேமரா சென்சார்ஸ் வந்து லான்ச் பண்ண போகிறதா தெரியுது. இந்த சென்சார்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சோனி சென்சார்ஸ் அளவுக்கு வந்து பெஸ்ட் குவாலிட்டியோட இவங்க கொடுக்கலாம் அப்படின்னு தெரியுது. ஏற்கனவே விவோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா
அவங்களும் வந்து சாம்சங் மாதிரி அவங்களுடைய ஓன் கேமரா சென்சார்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. கூடிய விரைவில் ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லேயும் இவங்க கொடுக்க போகிறாங்க. ஸோ சாம்சங்கும் வந்து பெஸ்ட் சென்சார்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த 4 சென்சாருடைய பேர் அண்ட் ரெசல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ISOCELL HM2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 108 மெகா பிக்சல் இவங்க கொடுக்குறாங்க. அதே GW3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 64 மெகா பிக்சலில், அதே GM5 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 48 மெகா பிக்சலில், அதே ISOCELL JD1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 32 மெகா பிக்சலில் இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ இந்த சென்சார்ஸ் வந்து கூடிய விரைவில் அவங்களுடைய பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லையும் இவங்க கொடுக்க போகிறதா தெரியுது. ஸோ பார்க்கலாம் இதில் 108 மெகா பிக்சலில் இவங்க லான்ச் பண்ணுறாங்கன்னு. ரீசெண்டாக ஆப்பிள் அவங்களுடைய A14 பயோனிக் சிப்செட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அப்போ வந்து Snapdragon 875 வந்து A14 பயோனிக் சிப்செட்டே வந்து அவுட் பர்ஃபார்ம் பண்ணிடுச்சு அப்படிங்கிற மாதிரி AnTuTu ஸ்கோர் எல்லாம் ரிவீல் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து சாம்சங் அவங்களுடைய Exynos வந்து Snapdragon 875 விட பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாம்சங் உடைய Exynos 1000 அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கூடிய விரைவில் அவங்களும் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அதில் லான்ச் பண்ண போகிறாங்க. இதோட கோர் கான்ஃபிகரேஷனும் Snapdragon 875 ஓடதும் சிமிலராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது 1+3+4 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இது ரெண்டுமே உங்களுக்கு ஆக்டோகாராக இருந்தாலும் 1+3+4 இந்த கோர் கான்ஃபிகரேஷனில் தான் ரெண்டுமே வந்து டிசைன் பண்ணியிருக்கதா தெரியுது. இதில் 3 வந்து உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் கோராக இருக்கும். அதே வந்து உங்களுக்கு 4 வந்து எஃபிஷியன்சி ஓரியன்டாக கோராக இருக்கும். இது வந்து உங்களுக்கு மெயினாக 2 SoCயில் கனெக்ட் ஆகிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ ஓவரால் இதோட கான்ஃபிகரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சிமிலராக இருக்கிறதுனால Exynos 1000 அண்ட் Qualcomm Snapdragon 875 ரெண்டுமே வந்து ஆல்மோஸ்ட் உங்களுக்கு சிமிலராக தான் பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு பாப்புலர் டிப்ஸ்டர் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் இதில் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆனதுக்கப்புறம் எது பெஸ்ட்டாக இருக்குன்னு. சாம்சங் கேலக்ஸி S20 ஃபேன் எடிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 23 அன்னைக்கு குளோபலாக இவங்க அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி இதோட கம்ப்ளீட் ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்துருந்தோம், இதோட இமேஜ் ரெண்டர்ஸும் பார்த்துருந்தோம். இப்போ இதோட ஹேண்ட்ஸ் ஆன் இமேஜ் அதாவது லைவ் இமேஜஸே ரிவீல் ஆயிருக்கு. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஏற்கனவே நம்ம பார்த்த ரெண்டர் இமேஜஸ் மாதிரியே தான் இருக்குது. இதோட லைவ் இமேஜஸும் பேக் பேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ட்ரிபிள் கேமராவோட இருக்குது. ஃப்ரண்ட் பேனலில் உங்களுக்கு சென்டர் பஞ்ச் ஹோல் நாச்சோட கொடுத்துருக்காங்க. ஸோ சாம்சங் உடைய இந்த ஃபேன் எடிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ஸ்பெசிஃபிகேஷன் ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி தான். 5G ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு Snapdragon 865லையும் 4G வெர்ஷன் வந்து உங்களுக்கு Exynos 990ல தான் இவங்க லான்ச் பண்ணுவாங்க. ஸோ பார்க்கலாம் இந்தியாவில் எப்போ இவங்க கொண்டு வராங்க, என்ன ப்ரைஸிங்கில் கொண்டு வராங்கன்னு. ஆப்பிள் கூடிய விரைவில் அவங்களுடைய ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து அவங்க iPhone 12 சீரிஸ் கொடுக்க போகிறாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி இதோட அஃபிஷியல் ரெண்டர், இதோட ஸ்பெசிஃபிகேஷன் நிறைய விஷயங்கள் பார்த்துட்டோம். இப்போ இதில் iPhone 12 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து 2 கலர் வேரியன்ஸ் உடைய இமேஜஸ் வந்து ரிவீல் ஆயிருக்கு. இந்த கலர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து நேவி ப்ளூவில் இருக்குது, இன்னொன்று வந்து டார்க் ரெட், இன்னும் சொல்லப்போனால் பிளட் ரெட்டில் இருக்குது. ஸோ ஓவராலாக இதோட அவுட்லுக் இந்த கலர் வேரியன்ஸில் பார்க்கும்போது ரொம்பவே அட்டகாசமாக இருக்குது. இன்னும் சொல்ல போனால் இந்த கலர் ஷேட்ஸ் வந்து இது வரைக்கும் நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் கொடுத்ததில்ல. ஸோ பார்க்கறதுக்கே ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது. ஸோ ஆப்பிள் ரொம்பவே எக்ஸலண்ட் கலர் வேரியன்ஸில் இந்த வாட்டி அவங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ரியல்மி அவங்களுடைய Narzo 20 சீரிஸ் இன்னைக்கு இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த சீரிஸ் அப்படின்னு சொல்லும்போது வந்து 3 ஸ்மார்ட் ஃபோன் Realme Narzo 20, 20A, 20 Pro 3 ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போகிறாங்க. ஏற்கனவே இதோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். அது மட்டும் இல்லை இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைஸஸ் வரைக்கும் பார்த்துட்டோம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு Realme உடைய Narzo 20 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16,999 இவங்க லான்ச் பண்ணலாம். MediaTek Helio G95 அப்படிங்கிற மாதிரி பார்த்துருந்தோம். அதே மற்ற 2 ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Realme உடைய Narzo 20A வந்து உங்களுக்கு Snapdragon 665ல வந்து ஒரு என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோன் இல்லைனா பட்ஜெட் கேட்டகரியை அவங்க கொடுக்கலாம். அதே Realme உடைய Narzo 20 அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு MediaTek Helio G85ல அப்ராக்சிமேட்டாக 11,000 கிட்ட இது லான்ச் ஆகலாம் அப்படின்னு ஏற்கனவே பார்த்துருந்தோம். ஸோ அது மட்டும் இல்லை Realme அவங்களுடைய Narzo 20 சீரிஸ் ஈவெண்ட்லேயே வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் அதாவது வாட்சஸ், இயர்பட்ஸ் எல்லாம் லான்ச் பண்ண போகிறாங்க. கூடவே Realme உடைய லேட்டஸ்ட் யூசர் இன்டர்ஃபேஸும் இவங்க அனௌன்ஸ் பண்ண போகிறதா தெரியுது. ஸோ ரொம்பவே எக்ஸைட்டிங்காக இருக்க போது Realme உடைய Narzo 20 சீரிஸ் லான்ச் ஈவெண்ட் இந்த வாட்டி. அது மட்டும் இல்லை Realme உடைய லிஸ்ட் ஆஃப் அப்கமிங் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து 2020க்கானது வந்து ரிவீலாக இருக்குது. Realme ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போதே வந்து மாதம் வந்து அவங்க 3-4 ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து Realme உடைய Narzo 20 சீரிஸ் லான்ச் பண்ணுறாங்க. இது முடிஞ்சு இவங்க அக்டோபர்லேயே வந்து Realme உடைய C17 லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. அது மட்டும் இல்லை இவங்க கொடுத்த லிஸ்ட் ஆஃப் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது Realme உடைய X3 Proவும் இருக்குது. Realme உடைய X3 Proவும் வந்து நம்ம நவம்பருக்குள்ளே எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தெரியுது. Realme உடைய X சீரிஸ் அப்படின்னு சொல்லும் போதே வந்து பெஸ்ட் ஸ்பெசிஃபிகேஷன் அதே சமயத்தில் பெஸ்ட் ப்ரைஸிங் கொடுப்பாங்க. ஸோ Realme உடைய X3 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதுவும் உங்களுக்கு நவம்பரில் லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ எத்தனை பேர் எக்ஸைட்டடாக இருக்கீங்க Realme உடைய இந்த செட் ஆஃப் ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கு?
அடுத்ததான் இன்னைக்கு பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்தலாம். சாம்சங் லான்ச் பண்ண போகிற புது சென்சார் 32 மெகா பிக்சலுடைய பேர் என்ன? அதுதான் எனக்கான கேள்வி. திரும்பவும் சொல்கிறேன், சாம்சங் லான்ச் பண்ண போகிற 32 மெகா பிக்சல் புது சென்சாருடைய பேர் என்ன? அதுதான் எனக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதில கீழே #technical chennai அதுக்கப்புறம் எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன், அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்க. வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் இருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் சாம்சங் கேலக்ஸி M31. நிறைய பேர் சரியான பதில் சொல்லுங்க. அதில் வின்னர் வந்து மேத்யூ. கங்க்ராச்சுலேஷன் மேத்யூ. நீங்கள் இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க்கும் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சு வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் நியூஸ் உடைய கடைசிக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டெக் அப்டேட்ஸ் பார்க்கறதுக்கு தவறாம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.